பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள் நடைபெற்று இருக்கு. இதன் ஒரு நிகழ்வாக பார்த்தீங்கன்னா அவருடைய உருவம் பதித்த ஒரு நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசு. இந்த நிகழ்வில் அவருடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதே நிகழ்வில் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறமா தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய பல தொண்டர்களுக்கு ஒரு பெரும் அதிருப்தி உண்டாயிருக்கு. பல பேர் சோசியல் மீடியாவில் இதை சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அவங்களுடைய குறிப்பான அந்த வருத்தம் என்னவா இருக்குது அப்படின்னா, நேர்மறையான சித்தாந்தங்களை கொண்ட இரண்டு கட்சிகள் பாஜகவும் திமுகவும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா திமுக எப்போவுமே நீங்கள் வந்து திமுகவுக்கு வாக்களிக்கல அப்படின்னு சொன்னால் இங்கே பாஜக உள்ளே வந்துடும், தமிழ்நாட்டில் பாஜகவை மட்டும் வளர விடவே கூடாது, பாஜக வந்து ஒரு இந்துத்துவா கட்சி, மோடி அவர்கள் வந்து ஒரு ஃபாசிஸ்ட், இப்படி சொல்லி பல கடுமையான விமர்சனங்களை பாஜகவுக்கு எதிராக வச்சுருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட கட்சி அவங்களுடைய கட்சி தலைவருக்கு நடத்தின அந்த விழாவில் நம்மளுடைய பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பல பேர் அவங்க வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல மற்ற தலைவர்கள் மாதிரி இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிறவர் வந்து இந்த அரசியலில் ஒரு ரொம்ப நாகரீகமான அரசியல் அப்படிங்கிறத பல இடங்களில் காமிச்சிருக்காரு. அதுதான் இங்கேயும் செயல்படுத்தியிருக்கிறதா என்னால் பார்க்க முடியுது. இங்கே என்னை விட நிறைய அரசியல் தெரிஞ்சவங்க, அரசியலை பல காலமாக பார்த்தவங்க பல பேர் இருப்பாங்க. இது வந்து ஏதோ சப்பக்கட்டு கட்டுறேன், முட்டு கொடுக்குறேன் அப்படின்னு கூட பல பேர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னுடைய கருத்துக்களை இந்த இடத்துல நான் சொல்கிறேன். அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு அரசியலுக்கு ஒரு புதுமையானவர். இவர் வந்து இது வரைக்கும் இங்கே இல்லாத ஒரு நாகரிகமான அரசியலை கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப முனைப்பட ரொம்ப ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்தே செயல்படக்கூடியவர். அப்படிதான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எந்த இடத்துலையுமே தனி மனித தாக்குதல் பண்ணி பேசி பார்த்துருக்கவே முடியாது. சித்தாந்த ரீதியான முரண்கள் இருந்தது அப்படின்னா அதை எடுத்து சொல்வார். அதே மாதிரி எங்கே பேசும்போதும் இவர் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலான பாயிண்ட்டை எடுத்து சொல்லி புள்ளி விவரங்களோட பேசுகிறத வந்து இவர் எப்பவுமே பழக்கமாக வச்சுருக்காரு. அதே மாதிரி எதிர்கட்சிகள் அப்படிங்கிறவங்கள எதிரி கட்சிகளாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத இவர் பல இடங்களில் நிரூபிச்சிருக்காரு. நேற்று அண்ணாமலை அவர்களுடைய அந்த ட்விட்டர் ஹேண்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அதே நேரத்தில் தொல் திருமாவளவன் அவர்களுக்கான பிறந்தநாள் நேற்று அதற்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இவர் வந்து எதிர்கட்சி அந்த எதிர்கூட்டணியில் இருக்காரு, இண்டி கூட்டணியில் இருக்காரு அப்படிங்கிற எந்த பேதமும் இல்லாமல் தமிழ்நாட்டில் அவரும் வந்து ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் அப்படிங்கிற மாதிரி அவருக்கும் அந்த இடத்துல பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி தான் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களையும் அதே மாதிரி இடத்துல வச்சு தான் திரு அண்ணாமலை அவர்கள் பார்க்குறாரு. இந்த இடத்துல 13 முறை எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காரு திரு கருணாநிதி அவர்கள். அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலே போடுற ஒரு கூட்டம் இருக்காங்க. இல்லை அவர் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலை, ஊழல்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் 13 முறை தொடர்ந்து எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு ஜோதி பாசு மாதிரி இல்லைனா வந்து நவீன் பட்நாயக் மாதிரி இவங்கள மாதிரி பல முறை ஜெயிச்சு வரணும் அப்படின்னா நிச்சயமாக மக்கள் ஆதரவு இல்லாமல் அது நடந்திருக்கவே முடியாது. என்னதான் காசு கொடுத்துருப்பாங்க, ஓட்டு போட்டிருப்பாங்க இப்படியெல்லாம் சொன்னால் கூட 13 முறைங்கிறது வந்து ஒரு அரசியல் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். அப்படிப்பட்ட அந்த காரணங்களுக்காக அந்த லெகசிக்காகவே திரு அண்ணாமலை அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களை எப்போவுமே ரொம்ப ஒரு மரியாதையான இடத்துல தான் வச்சுருக்காரு. இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து திமுக தலைவராக இருந்தார் அப்படிங்கிறத தாண்டி தமிழுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுக்காகவும் தமிழ்நாட்டில் இவ்வளோ காலம் ஆண்ட ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுக்காகவும் மரியாதை நிமித்தமாக அரசியல் நாகரீகத்துக்காக தான் திரு அண்ணாமலை அங்கே போயிருக்காரு. உடனடியாக இதை பல பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பாஜக வந்து திமுகவோட ஒரு இணக்கமான போக்கில் போக ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்த எலெக்ஷனில் இவங்க கூட்டணி கூட ஃபார்ம் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது அடுத்த சில மணி நேரங்களில் இந்த நிகழ்வு முடிஞ்ச சில மணி நேரங்கள்லேயே திரு அண்ணாமலை அவர்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா அது வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு தங்கும் இந்த வேலை பார்க்குறவங்களுக்கான ஒரு ஹாஸ்டல், இந்த ஃபெசிலிட்டி வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. 42% வந்து தமிழ்நாட்டில் தான் பெண்கள் அதிகமாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு அதுக்கு வந்து தமிழ்நாடு தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல இந்த ஸ்கீம் வந்து பிஎம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் இந்த திட்டத்தின் கீழே வருது. இதற்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஷேர் எவ்வளோ, மொத்தம் 700 கோடி கிட்ட இதனுடைய மொத்த ப்ராஜெக்ட் வேல்யூ. இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஷேர் வந்து கிட்டத்தட்ட 37.44 கோடி, மிச்சம் இருக்கக்கூடிய 497 கோடி வந்து ஸ்டேட் பேங்க் கடனாக கொடுத்தது. ஆனால் நம்மளுடைய முதலமைச்சர் வந்து இந்த எந்த விஷயத்தையுமே மென்ஷன் பண்ணாமல் இது முழுக்கவே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கழகங்கள் அந்த ஆட்சியினுடைய அந்த சாதனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் இதை வந்து
தமிழக முதல்வர் மக்களுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல திரும்ப திமுக அவங்க ஸ்டிக்கர் ஓட்ட முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால எந்த இடத்துலையுமே திமுகவுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு, திமுகவுக்கான பி டீம், இந்த மாதிரியான எந்த விஷயங்களுமே இவங்க பண்ணலை, திரு அண்ணாமலை அவர்கள் பண்ணலை. இப்போ இங்கே சாதாரண தொண்டர்களா இல்லை சாதாரண பிஜேபி அனுதாபிகளா சாதாரண பிஜேபி ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய நமக்கே இத்தனை விஷயங்கள் தோணுது அப்படின்னா, இதே திரு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பேசி அவங்களுக்கு எதிராக டிஎம்கே ஃபைல்ஸ் 1 டிஎம்கே ஃபைல் 2 இந்த மாதிரியான விஷயங்களை வெளியிட்டு அவங்களுக்கு எதிராக அனுதினமும் அது அறிக்கை கொடுத்துட்டு இருக்கிற திரு அண்ணாமலை அவர்கள் அவர் அந்த இடத்துல போய் நேராக கலந்துக்கணும் அப்படிங்கும்போது அவருக்கு அது வந்து எவ்வளோ ஒரு எம்பராசிங் சுச்சுவேஷனாக இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் மீறி நம்மளுடைய அந்த மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தலைமை என்ன சொல்கிறாங்களோ, கட்சி தலைமை என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். நிச்சயமாக அவங்களுடைய அந்த ஒரு மூவுக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதுனால மட்டும்தான் அந்த இடத்துக்கு திரு அண்ணாமலை அவர்கள் போயிருக்காரு. இந்த இடத்துல என்னை விட அரசியல் தெரிஞ்சவங்க, ரொம்ப காலமாக அரசியலை ஃபாலோ பண்ணுறவங்க, பல காலமாக வந்து ஒரு தலைவர்களையும் நன்கு தெரிஞ்சு அவங்களுடைய சாதகவாதங்கள் எல்லாம் தெரிஞ்ச பல பேர் இருப்பாங்க. உங்களுக்கு பலவிதமான கருத்துக்கள் இருக்கும். அவங்கள பல பேருக்கு இங்கே வருத்தங்கள் இருக்கும். பாஜக வந்து திமுக கிட்ட இந்த இடத்துல ரொம்ப சாஃப்டாக போகிறாங்க, இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது, திரு நரேந்திர மோடி அவர்களே இங்கே வந்து இந்த மாதிரி இந்த ஒரு ஃபங்க்ஷனை நடத்திருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட பல கருத்துக்கள் பல பேருக்கிட்ட இருக்குது. ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் நான் தாழ்மையாக சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், இங்கே வந்து எந்த ஒரு விதமான மூவை வந்து நம்மளுடைய மத்தியில் இருக்கக்கூடிய தலைமை எடுத்தாலும் அவங்களுக்கு அதுக்கு பின்னாடியான சரியான கால்குலேஷன் இருக்கும். இது வந்து திமுகவினுடைய தலைவராக இருந்த திரு கருணாநிதி அவர்களுக்கு செய்யப்பட்ட மரியாதை அப்படிங்கிறத விட 13 முறை மக்கள் ஆதரவை பெற்று ஜெயிச்ச ஒருத்தருக்கு செய்யப்பட்ட மரியாதை. அதே மாதிரி தமிழ் அப்படின்னா தமிழை வளர்க்கறதுக்கு ஒரு விதத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து பங்காற்றியிருக்காரு. செம்மொழியாக கொண்டு வரத்துக்கான அந்த முயற்சிகளும் அவருடைய காலகட்டத்தில் எடுக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்லி அதனுடைய ஒரு ரெக்கக்னேஷனாக. அதே மாதிரி அரசியலில் இவ்வளோ நீண்ட நெடுங்காலம் 90 வயதுக்கு மேலே அரசியலில் இருந்தவங்க அப்படிங்கிற அந்த இவங்களோட லிஸ்ட்டே ரொம்ப கம்மி தான். அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு இவங்க அவருடைய இறந்ததுக்கு அப்புறமா செய்யக்கூடிய ஒரு மரியாதை, அந்த மரியாதையை தான் நம்மளுடைய பாரத பிரதமர் செஞ்சுருக்காரு. கட்சி தலைமை என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தவறாமல் திரு அண்ணாமலை அவர்கள் நம்மளுடைய கட்சி தலைவர், மாநில தலைவர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல நமக்குள்ள எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து மிகச்சரியான முடிவுகளை எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் நம்பணும். இந்த விஷயங்களை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.